வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மகாவீரரை பத்தி ஓஷோ சொன்ன ஒரு கற்பனை கதைங்க. கடைசியாக இதோட கான்செப்ட் வரையும் புரிஞ்சுக்கிட்டா போதும். கதை எப்படி போனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ம். ஒரு ராஜ்யம். அந்த அந்த ராஜ்யத்துக்குள்ள தான் மகாவீரர் அப்பதான் தீட்சை முக்தி அடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சீடர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் உபதேசம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போராடலாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்டேஜ். அந்த ராஜ்யத்தில் ஒரு ஒரு தந்தை மகன் திருடன். தந்தை வந்து பக்கா திருடன், மகனுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். திருடுறது எப்படின்னு ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். தந்தை வந்து மகன்கிட்ட எப்பவுமே ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். நீ எங்கனாலும் சுற்று ஃப்ரீ டைமில், ஆனால் எக்காந்து கொண்டும் அது ஒருகிறார் இருப்பார் அந்த சாமியார். அந்த சாமியார் இருக்கிற பக்கமே நீ போகக்கூடாது. அப்படி நீ போனன்னு தெரிஞ்சால் உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு ஏறக்குறைய லைஃப் த்ரெட்னிங் கொடுத்து வச்சிருந்தாரு. பயங்கரமாக மிரட்டி வச்சிருந்தாரு. இந்த பையனும் அந்த அந்த சாமியார் தூரத்தில் எங்கேயாவது இருந்தால் அந்த பக்கமே போக மாட்டான். அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தான். காலம் அப்படியே இருக்காதுல்ல. ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த மகாவீரர் இருக்கிற பக்கமா இவன் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தெரியாம போயிட்டான். அப்படி போகும்போது அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்குது. அவன் காதுல வாங்குறான். ஓகே, அவர் இப்படி உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. சொர்க்கம் நரகம் ரெண்டுத்துக்கும் ஒரு விஷயமும் இல்லை. இங்க இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருப்பாங்க எல்லாரும். என்ன, இங்க இருக்கிற மாதிரி தான் பெண்கள் அழகிய பெண்கள் அங்கேயும் இருப்பாங்க. என்ன, சொர்க்கத்தில் இருக்கிற பெண்கள் வந்து கால்கள் வந்து பின்பக்கமா திரும்பி இருக்கும். அவங்க முன்னாடி நோக்கி அதாவது முன்னாடி நோக்கி வரும்போது நடக்கிறது வந்து பின்னாடி நோக்கி நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கால் அப்படியே உள்டாவா திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அந்த சொன்னதோட நடு பகுதியான 2 வரிகள் மட்டும்தான் இது. இதை எதிர்ச்சியாக இவன் கேட்குறான், நோட் பண்ணிக்கிட்டான். சொர்க்கத்தில் இருக்க பெண்களின் கால்கள் உள்டாவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு. ஓகே, அன்று இரவே 2 பேரும் பிடிபடுறாங்க. காவலாளிகிட்ட பிடிபடுறாங்க. அப்பாவும் தந்தையும் மகனும் பிடிபடுறாங்க. இப்போ என்னன்னா, ஊரில் பல திருடர்கள் இருக்காங்க. பல திருட்டுகள் நடந்திருக்கு. இவங்க தான் திருடர்கள். இவங்க தான் எந்தெந்த திருட்டுனாங்கன்றது அவங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும். அப்படி இருந்தால் தான் தண்டனை கொடுக்க முடியுன்றது சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அதான் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ வந்து கண்டிப்பாக இவங்க தான் குற்றம் பண்ணாங்கன்னு நிரூபணம் ஆகிற வரையும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அரசர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மந்திரி ஒரு ஐடியா கொடுத்தாராம். என்ன சொன்னார்னா, அரசே, அந்த அப்பா திருடன் வந்து ரொம்ப நாளாக திருடினவன், அவங்ககிட்டேருந்து நீங்கள் உண்மைகளை வர வைக்க முடியாது. அந்த பையன் இருக்கிறான் பாருங்க, அவன் டீனேஜில் இருக்கான், அவனை ஈஸியாக அவன் உண்மையை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியம் சொல்கிறாரு. ஒரு கோடு வேர்டு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அதை உடனே அங்கே எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு 2 பேரோட சிறையை வந்து தனித்தனி சிறை அடைக்கிறாங்க. தனித்தனி சிறையை அடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு உணவு கொடுக்கும்போது பையனுக்கு மயக்க மருந்து கலந்து உணவுகள் கொடுத்துட்டாங்க. மயக்க மருந்து கலந்த உணவுகள் கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் மயக்கத்திலேருந்து கண்ணை திறந்து பார்க்குறான். கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா ஒரு அழகிய நந்தவனத்தில் ஒரு அழகான தோட்டத்தில் அவன் இருக்கான். அப்படியே கண்ணை திறந்து தோட்டத்தில் அவன் ஒரு மெத்தையில் படுத்துக்கிட்டு இருக்கான். என்னது இது, என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சுற்றி வந்து பெண்கள், அவங்களும் அப்படியே அழகான பெண்கள் இருக்காங்க. அதில் ஒரு பெண் வந்து வாலண்டரியாக வந்து, கவலைப்படாத, நீ இது மாதிரி இறந்து போயிட்ட, நேற்று இறந்து போயிட்ட, நீ சொர்க்கத்துக்கு வந்துட்ட. ஓகே, இப்போ என்னன்னா சொர்க்கத்தோட நீ என்ட்ரன்ஸ் தான் இருக்க. உள்ளே நீ போகணுன்னா நீ என்னென்ன தப்பு பண்ணன்னு நீ சொல்லணும். நீ சொல்லி முடித்தோடனே உங்களுக்கு உள்ள சொர்க்கத்துள்ள அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. இவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை மயக்கத்திலேயே திடீர்னு ஒரு பொண்ணோட காலை பார்க்குறான். அந்த கால் நார்மல் மனுஷன் கால் மாதிரி இருக்கு. உடனே சுதாரிச்சுக்கிறான். சுதாரிச்சிங்கன்னு, என்னன்னா பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? ம், எங்கெங்க திருடுனா நான் உண்மையை சொல்கிறதா? முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, நான் திருடல. நீங்கள் கடைசியாக என்னை பிடிச்ச இடத்துல நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், நான் எதையும் திருடல. ரெண்டாவது, இது சொர்க்கமும் கிடையாது, நீங்கள் வானத்தில் இருக்க அப்சரஸ்களும் கிடையாது அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயம்
மந்திரி ராஜா 2 பேருக்கு தெரிய வருது. சரி, குற்றம் நிரூபணம் ஆகவில்லை, 2 பேரும் விடுதலை செய்யுங்க. அடுத்த முறை அவங்க திருடும்போது கையும் களவுமா பிடிச்சா மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் விடுதலை செய்கிறாங்க. விடுதலை செஞ்சு வந்த உடனே இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னானாம். இங்க பாரு, நீ எந்த சாமியார்கிட்ட போவாதன்னு சொன்னியோ அந்த சாமியார்கிட்ட எதேச்சியா நான் அவர் பக்கமா போனேன். அவர் 2 வரிகள் தான் சொன்னாரு. எதையோ ஒரு கதையோட நடுவரிகள் அது. அந்த 2 வரிகள் என்னை இவ்வளவு பெரிய பாதிப்புலேருந்து காப்பாத்திருக்கு. என் லைஃபையே எனக்கு அதாவது மரண தண்டனையிலேருந்து காப்பாத்திருக்கு. இது அவர் போட்ட பிச்சை. இனி நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன். இனி நான் அவருடைய சீடன் தான் அப்படின்ட்டு நேராக அவர்கிட்ட போய் சீடனா சேர்ந்ததா கதை வரும். ஓகே, இவ்வளோதாங்க விஷயம். அதாவது என்னன்னா, மாரல் ரொம்ப சிம்பிள் தான். குருன்றவர் சும்மா ஒரு இன்ட்டு தான் கொடுப்பாரு. அந்த ஒரு இன்ட்டு உங்கள் லைஃபையே மாற்றும், தலையிட புரட்டி போடும். மீண்டும் விவாதிப்போம்.